ஸ்ரீமதியே ராமானுஜ நமக. புண்ணியம் பல வேண்டி நாம் செய்யும் பல யாகங்களிலும் வேள்விகளிலும் மந்திரத்தோடு வேத விற்பனர்கள் கூறும் முக்கியமான வார்த்தை ஸ்வாகா என்பதாகும். இந்த ஸ்வாகாதேவி என்னும் சொல் ஸ்வாகாதேவியை குறிக்கும் சொல். யார் இந்த ஸ்வாகாதேவி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். பிரம்மனுடைய இரு கூறான உடலில் ஒரு கூறில் சுவாயம்பு மனு தோன்றினார். பிரமனது உடலில் மற்றொரு கூறில் சத்துரிய என்பவள் பிறந்தாள். சுயாம்பு மனு 71 சதுர்யுகம் ஆண்டவர் ஆவார். இந்த சுயாம்பு மனுவின் மனைவி பிரசூதிக்கும் தக்ஷனுக்கும் மகளாக பிறந்தவள்தான் இந்த ஸ்வாகாதேவி. அனைத்துலகும் வியக்கும் வண்ணம் பேரழகியான ஸ்வாகாதேவியின் மீது யமனுக்கு மோகம் ஏற்பட்டது. அதனால் ஸ்வாகாதேவியை ஒரு எலுமிச்சம்பழமாக விழுங்கிவிட்டான். ஒரு சமயம் அவளை வெளியே எடுத்துவிட்டு இவன் தூங்கிவிட்டான். எலுமிச்சம்பழம் வெளியே வந்தவுடன் அக்னி தேவி அந்த வழியாக வந்த அக்னியை பார்த்தாள். அக்னியை பார்த்தவுடன் அக்னியை ஒரு எலுமிச்சம்பழமாக விழுங்கி தூங்கி உறங்கிவிட்டாள். ஸ்வாகாதேவி தனிமே இருந்தாள். உடனே அக்னியை காணவில்லை. யமன் சிறிது நேரம் கழித்து பார்த்தபோது அக்னி தேவி வெளியில் இருந்தது தெரிய வந்தது. உடனே ஸ்வாகாதேவியை யமதர்மன் முழுங்கிவிட்டான். ஸ்வாகாதேவியின் வயிற்றுக்குள் அக்னியும் உள்ளது. உலகம் ஃபுல்லாக தேடி பார்த்தார்கள். வானத்திலும் பூலோகத்திலும் தேடிய போது அக்னி எங்கேயுமே கிடைக்கவில்லை. பிறகு ஸ்ரீமன் நாராயணனிடமே தேவர்கள் எல்லோரும் சென்று முறையிட்டனர், யாகம் வளர்ப்பதற்கு அக்னியை காணவில்லை என்று. அப்பொழுதுதான் ஸ்ரீமன் நாராயணன் யமனிடம் போய் நீ அக்னியை வெளியிடு என்றார். ஸ்வாகாதேவியை யமன் வெளியிட்டான். ஸ்வாகாதேவி அக்னியை வெளியிட்டாள். ஆகவே இன்று முதல் நீ வெளிவந்த நாளிலிருந்து அக்னியும் ஸ்வாகாதேவியும் இல்லாத ஒரு மந்திரம் தேவர்கள் பூஜைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று யமதர்மனிடமே கூறினார் ஸ்ரீமன் நாராயணன். அவற்றையே பிரம்மா வரமாக கொடுத்தார். தென்கிழக்கு திசையின் அதிபதியும் பிரஜாபதியின் குமாரனுமாகிய அக்னி தன் மனைவியரின் ஸ்வாகாதேவியுடன் யாகம் செய்ய ஆரம்பித்தான். இவர்கள் முக்கோடி தேவர்களும் வாழ்த்த பிரமனும் உலகம் வியக்கும் வண்ணம் இவர்களுக்கு வரம் அளித்தான். பிரமன் ஸ்வாகாதேவியை நோக்கி, இனி அக்னியே நீயும் இணைந்திருந்து எந்த ஒன்றையும் எரிக்கும் ஆற்றல் பெறுகிறீர்கள். அக்னிக்கு நீ தனியாக சுட்டெரிக்கும் சக்தி இல்லை. நீ கோமம் முதலியவற்றில் அக்னியுடன் இணைந்து அவிசு தேவர உணவு பெறுவாய். உன் பெயருடன் கூடிய மந்திரங்களுக்குத்தான் சகல சித்தியும் தரும் வரம் அளித்தார் பிரம்மன். அன்றிலிருந்துதான் அதன்படியே இன்றும் வேள்வி தீயில் நெய் முதலியன போடும்போது ஸ்வாகா என்ற வார்த்தையுடன் முடிக்கின்ற மந்திரம் கூறப்படுகிறது. ஸ்வாகாதேவியை அழைப்பதற்காக இவ்வாறு மந்திரம் கூறுவதுண்டு. வேள்வியில் ஸ்வாகாதேவியை அழைத்து சொல்லப்படாத மந்திரங்களுக்கு பலன் இல்லை. ஸ்வாகாதேவியின் பெயரோடு கூறப்படும் மந்திரங்கள் எல்லாம் சகல சித்திகளையும் தரும் என தேவி பாகவதம் கூறுகிறது. ஓமத்தில் ஸ்வாகாதேவி இல்லாவிட்டால் அதில் போடப்படும் உணவை தேவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸ்வாகாதேவியின் கூடிய மந்திரங்களையெல்லாம் சகல சித்திகளை தரும். அடுத்ததாக, இந்த ஸ்வாகாதேவியை உறக்கம் வரவில்லை என்றாலும் நாம் இவற்றை கொண்டு நன்கு தூங்க முடியும். தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பு ஸ்வாகாதேவியை சொல்லி ஸ்வாகா ஸ்வாகான்னு 108 தடவை சொன்னோமானால் நமக்கு தூக்கம் நன்றாக வரும். இந்த தூக்கத்துக்கு காரணமான ஸ்வாகாதேவியை
நாம் தினந்தோறும் வணங்குவோம். இந்த சுவாகாதேவி நித்திரை தேவி என்ற பெயரோடும் வருகிறார். அடுத்ததாக அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்ற வார்த்தையும் வருவது இந்த சுவாகாதேவியால் தான். சப்த ரிஷிகள்னால் 7 ரிஷிகள். இந்த ரிஷிகளின் மனைவிமார்களிடம் ஒரு முறை அக்னி மோகம் கொண்டு நெருங்கினான். இதனை அறிந்த அக்னியின் மனைவியான சுவாகாதேவி அந்த மோகத்தால் தன் கணவனுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று 7 ரிஷிகளின் மனைவியைப் போல் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு அக்னியிடம் சேர்ந்தாள். ஆனால் வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியை போல் அவள் நடிக்க முடியவில்லை. மற்ற 6 மனைவியர் போல் தன் உருவத்தை மாற்ற வேண்டும். அக்னியை கூடினால் தனது வன்மையான அருந்ததி போல் உருவம் உள்ள சுவாகாதேவியால் இயலவில்லை. அருந்ததியின் பத்தினித்தன்மை கண்டு அவளை நோக்கி, எந்த பெண்கள் அக்னி சாட்சியாய் 10 மித்திர சன்னதியில் உன்னை நினைத்து தரிசிப்பார்களோ அவர்கள் சுகம், தனம், புத்திரர்களை பெற்று சுமங்கலியோடு அதிக நன்மையோடு தமது வாழ்நாளை கழித்து உன்னை போலாக கீர்த்தி அடைந்து புண்ணிய லோகத்தை அடைவார்கள் என்று சுவாகாதேவி அனுக்கிரகம் புரிந்தார் இந்த அருந்ததி மாதாவுக்கு. ஆகவே சுவாகாதேவி என்றால் அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பதற்கு இந்த சுவாகாதேவி தான் அருந்ததி மாதாவுக்கு வரம் அளித்தார். வேள்வியின் நாயகியான சுவாகாதேவிக்கு நித்ராதேவி என்ற பெயரும் உண்டு. இவர் சகலத்தையும் எளிப்பாராக செய்பவள். நித்திரை தேவியின் அருளின்றி நித்திரை வராது என பிரம கைருத்தம் என்ற ஆன்மீக நூலும் கூறுகிறது. ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கும் முன் படுக்கையறையில் அமர்ந்து ஸ்வாகா ஸ்வாகா என 108 முறை சொன்னோமானால் நமக்கு சுவாகாதேவியின் அருளால் ஆழ்ந்த நித்திரை வரும் என்று கூறப்படுகிறது. சுவாகாதேவியை வணங்குவோம். அக்னியோடு கூடிய சுவாகா மந்திரத்தையும் நாம் தினந்தோறும் சொல்லுவோம். சுவாகாதேவியின் நமஸ்காரம்.